நம்ம எல்லாருமே வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை தேடிதான் ஓடிட்டு இருக்கோம். குயிக்கா பணக்காரன் ஆகணும்னு நம்ம தேடும்போது அதிகமா கேள்விப்படுற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைன்னா அது காம்பவுண்டிங் தான். எஸ், காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கறத ஐன்ஸ்டீன் 8th wonder of the world அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பவர்ஃபுல்லான விஷயத்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள் ஸ்டோரி மூலமா நம்ம பார்க்க போறோம். வாங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் குரல் உலகம் சேனல். பண்டைய சீன பேரரசர் ஒருத்தர் செஸ் கேம் மேல தீரா காதலோட இருந்தாராம். அதனால அதை கிரியேட் பண்ணவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாரு. செஸ் கண்டுபிடிச்சவரை அரசவைக்கு கூட்டிட்டு வந்து அவர் கேட்ட எதுனாலும் தருவேன் அப்படின்னு அவருக்கு வாக்கும் கொடுத்தாரு. அதுக்கு அந்த கிரியேட்டர், மன்னா உங்களோட செயலே என்ன ரொம்பவும் கௌரவப்படுத்திருச்சு, எனக்கு நீங்க தரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு அரிசியை மட்டும் கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஷாக்கான அந்த அரசர், ஒரே ஒரு அரிசியா அப்படின்னு அவருக்குள்ளேயே முனகிட்டு இருந்தாரு. செஸ் போர்ட்ல இருக்கிற முதல் கட்டத்துக்கு ஒரு அரிசி, ரெண்டாவது கட்டத்துக்கு 2 அரிசி, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அதே போல 2 மடங்கான 4 அரிசி அப்படின்னு இதே மாதிரி செஸ் போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கால்குலேட் பண்ணி அரிசியை கொடுங்க, இதுதான் என்னோட சிம்பிளான ரெக்வெஸ்ட் அப்படின்னு அந்த கண்டுபிடிப்பாளர் சொல்லிட்டாரு. அந்த பேரரசர் ரொம்பவும் ஹாப்பி ஆகி, இவ்வளவு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேமுக்கு இவ்வளவு மலிவான விலையா அப்படின்னு அவருக்குள்ளேயே அவரு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓகே, நீங்க கேட்டதை நாங்க தர்றோம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அந்த பேரரசர் தன்னோட கைகளை தட்டி, யாரங்கே உடனடியா ஒரு செஸ் போர்டையும் அரிசியையும் கொண்டு வாங்க, எங்களுக்கு இடையில இருக்கிற டீலை இப்பவே மக்கள் முன்னாடி நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு ஆர்டர் போட்டாரு. சபைக்கு நடுவுல அந்த செஸ் போர்டையும் சமையல் அறையிலிருந்து கொண்டு வந்த 1 கிலோ அரிசி வச்சிருந்த பையையும் கொடுத்தாங்க. சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி பிரிக்க தொடங்கினாரு அந்த கண்டுபிடிப்பாளர். அதுக்கப்புறம் அந்த பணியாள் கிட்ட, நீ சமையல் அறைக்கு போய் இதை விட பெரிய முட்டை ஒண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவரு சொல்றதை கேட்டு அங்க சபையில இருந்தவங்க எல்லாரும் கிண்டலா சொல்றதா நினைச்சிட்டு சிரிச்சாங்க. ஆனா அதை கண்டுபிடிப்பாளர் கொஞ்சம் கூட அதை கண்டுக்கல. அரிசிகளை எடுத்து அந்த பாக்ஸ்ல அடுக்க தொடங்கினாரு. ஒரு கட்டத்துல வச்சது மாதிரியே 2வது மடங்கு, அடுத்த கட்டத்துல இது இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் லைன் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதும் சபையில இருந்தவங்க எல்லாம் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைனோட எண்ட்ல ஒரு செஸ் போர்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல 16 பாக்ஸஸ் இருக்கும். அந்த 16th பாக்ஸ்ல 128 அரிசிகள் வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்துதான் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகும்போதே மக்கள் எல்லாம் அதை பார்த்து ஷாக் ஆகி மூச்சு விடுறதே மறந்துட்டாங்க. ஏன்னா அரிசி குவியல் சின்ன மூட்டையா அடுக்கப்பட்டிருந்தது இல்லையா, அதுக்கு பதிலா இப்ப பெரிய மூட்டைகள் அந்த இடத்துல அடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா 2வது கட்டம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அரசர் ஃபீல் பண்ணாரு. அப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு எவ்வளவு அரிசி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கண்டுபிடிப்பாளர் கிட்ட இப்ப 32,768 அரிசி இருந்துச்சு. இன்னும் 48 பாக்ஸஸ் பெண்டிங்ல இருந்தது. உடனே கட்டங்கள்ல அரிசி வைக்கிறதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு அரசர் சொல்லிட்டு தன்னோட நாட்டுல இருந்த மிகச்சிறந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் அரசவைக்கு வர சொன்னாரு. அவங்களும் வந்து அபாகஸ் போர்டெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்லேட்ல எழுதிக்கிட்டாங்க. அவங்க தங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. கணக்குப்படி பார்த்தா 64 கட்டங்களுக்கும் தேவைப்படுற அரிசியை கணக்கு போட்டோம்னா அதோட எண்ணிக்கை 18 மில்லியன் ட்ரில்லியன் அரிசியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது உலகத்துல இருக்கிற மொத்த அரிசியை போல 10 மடங்கு அதிகம். அரசர் அந்த போர்டை கிரியேட் பண்ணவரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து போயிட்டாரு. உடனே அவர்கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை வாபஸ் வாங்கிக்க நீங்க அனுமதிச்சீங்கன்னா அதுக்கு பதிலா மிக செழிப்பான 100கணக்கான ஏக்கர் அரிசி வயல்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பண்ணைய உங்களுக்கு தானமா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த கண்டுபிடிப்பாளரும் அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டாரு. அவரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எல்லாரும் கை தட்டி பாராட்டினாங்க. அவரும் தன்னோட பண்ணை வீட்டுக்கு போய் சௌகரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பல்லாண்டு வாழ்ந்தாரு. இந்த சீன சக்கரவர்த்தியோட கதையிலிருந்து ரெட்டிப்போட சக்தியை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு பேங்க்ல பணக்காரரா இருந்த ஒரு வியாபாரிக்கு அவர் தன்னோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்த பணத்துக்கு வட்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால இது லாங் டேர்ம்ல நடைமுறையில் இருக்கிற ஒரு நிரூபணமான மெத்தட் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். ரெட்டிப்போட மாயத்தை ஃபர்ஸ்ட் கண்டுணர்ந்த சீன பேரரசரோட மேத்தமெட்டிஷியன்ஸா இருக்கலாம் அப்படின்னாலும் அது அவங்களோட நின்னுடல. பல 100 வருஷத்துக்கு அப்புறம் உலக புகழ் பெற்ற இன்னொரு மேத்தமெட்டிஷியன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவரு தான் அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் என்னங்கிறாரு உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம புத்தகத்தோட ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னா, அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட பாம் பீச் பைப்லைன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அமெரிக்கால புளோரிடா மாநிலத்துல அட்லாண்டிக் கரையோரத்துல பெரிய பணக்காரர்களோட மாளிகைகள் வரிசையா அணிவகுத்து நிற்கிற ஒரு இடம் தான் பாம் பீச். அந்த பாம் பீச்ல இருக்கிற பணக்காரங்க பண
பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய எந்த தேவையும் இருக்காது. அவங்களோட பணமே அவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க தங்களோட பரம்பரை சொத்துக்களை பல விதமான பைப்லைன்களை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க வேலை செய்யறாங்களோ இல்லையோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூவா பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் பெட்டர் சாய்ஸ் டு மேக் மணி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.